நம்ம அஜித் சார் பாத்தீங்கன்னா, அண்மையில இந்தியா வந்தாரு. இந்தியா வந்தது மட்டும் இல்லாம, அவருடைய பர்த்டே, பத்மபூஷன் விருது, அவருடைய 25th ஆனிவர்சரி அப்படின்னு தொடர்ச்சியாக ஒரு வாரம் முழுக்கவே கொண்டாட்டமாக அமைஞ்சது. அந்த கொண்டாட்டங்களை முடித்த கையோடு மீண்டுமே இவர் இத்தாலிக்கு திரும்பிட்டாராம். இத்தாலியில பாத்தீங்கன்னா, இன்னும் ஒரு சில கார் பந்தயங்கள்ல கலந்து கொள்ள உள்ளதாக செய்திகளுமே கிடைச்சிருக்கு. இதற்கு முன்னாடி துபாய், இத்தாலியில் நடைபெற்ற ஒரு சில கார் பந்தயங்கள்ல கலந்து கொண்டு கிட்டத்தட்ட பரிசுகளையுமே வென்றிருக்காரு. பரிசுகளை வென்றது மட்டும் இல்லாம இந்தியாவிற்கே பெருமை சேர்த்திருக்காரு. சோ இன்னமுமே பாத்தீங்கன்னா ஒரு சில கார் பந்தயங்கள் பேலன்ஸ் இருக்கா. சோ அதுல கலந்து கொண்டு ஒரடியாக இந்தியா திரும்ப இருக்கார் அப்படின்ற தகவலுமே தற்போது கிடைச்சிருக்கு. அதற்கு கிட்டத்தட்ட 2 அல்லது 3 மாதங்கள் ஆகும் அப்படின்னு முன்பே தகவல் எல்லாம் வெளியான நிலையில தற்போது இவருடைய இயக்கிய 64 படத்தை பற்றி முக்கிய தகவல் ஒன்று வைரலாகிட்டு இருக்கு. அதாவது இவருடைய அடுத்த திரைப்படத்தையுமே நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் தான் டைரக்ஷன் பண்றாரு. சோ அதற்கான காஸ்ட் குழு தேர்வு தற்போது நடைபெற்றவர் தான். இந்த படத்துல நம்ம அதிசருக்கு வில்லனாக ஒரு பவர்ஃபுல் வில்லனை தேர்ந்தெடுத்திருக்காராம் நம்ம ஆதிக் அவர்கள். சோ அதன்படி பாத்தீங்கன்னா பாலிவுட்டுடைய டாப் ஸ்டார் ஒருவர் தான் இந்த படத்துல நம்ம ஏகே அவர்களுக்கு வில்லனாக நடிக்க போறார் அப்படின்ற தகவல் தற்போது வெளியாகி சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற நம்ம அதிசரை பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய அஜித் டாக்கீஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.